பொறியியல் மாணவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட யுவராஜ் வேலூர் மத்திய சிறையிலிருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டார். சிறை வாசலில் அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். இந்த வழக்கு பொய் வழக்கு என்பது நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிப்போம். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்களோட மரணத்தை மறைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் ஏவப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் நேர்மையான அரசியல், அதாவது நேர்மையான ஒரு அரசியலும் நேர்மையான அதிகாரிகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பணியாற்றுவதற்கும் உண்டான சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்கான களப்பணிகளில் நான் ஈடுபடுவேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இல்லை, சிறைத்துறை பொறுத்த வரலும் கண்காணிப்பாளர் ரொம்ப நேர்மையான அதிகாரி. மற்றபடி உள்ள நிர்வாகம் நல்லா தான் இருக்குது, எதுவும் குறைபாடு சொல்கிற மாதிரி இல்லை. இது சிறைத்துறை அதிகாரிகள் மேலே சொல்கிறத விட இப்போ தமிழ்நாடு சிறை நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் நம்ம அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதோட கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம தமிழ்நாடு சிறைத்துறை ஒட்டுமொத்தமாக குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய கூடமாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மன்னிப்பு கொடுத்து அவங்க மீண்டும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கான கட்டுமான இதுகள் நம்ம இதில் நிர்வாக ரீதிகள் இல்லை. அதுக்கு சிறைத்துறை கீழே அதிகாரிகளை குற்றம் சொல்வதை விட நிர்வாகம், மாநில அரசு இவங்க தான் இது பண்ணணும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மன்னிப்போ கடுமையான நிபந்தனைகளோட மன்னிப்பு விடணும். அதாவது உள்ளே இருக்கிறவங்க மீண்டும் தப்பு செய்யாத அளவுக்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். இல்லை, இது அவர்கள் செய்த தவறை மறைக்கிறதுக்கான இதுதான். அதாவது அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டது உண்மை, தன் உயிரை மாய்த்துக்கிட்டது உண்மை. ஆனால் அது தற்கொலைன்னு சொல்ல முடியாது, நிர்பந்த கொலை. அதாவது அவர்கள் மரணம் அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கான அனைத்து ஆவணங்களும் எங்கிட்ட இருக்கு. தள்ளப்பட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் தான். ஆரம்பத்திலிருந்து வெளிப்படையாக தானே சொல்லிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் ஒட்டுமொத்த இதையுமே சொல்லலாம். இப்போ என் மேலே போட்ட வழக்குக்காக நான் காவல்துறை குற்றம் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு இயக்கம், இந்த காலங்காலமாக ஒரு அடக்குமுறைகள் இதெல்லாம் இயல்பானது. ஆனால் ஒரு நேர்மையான அதிகாரி, தான் நேர்மையாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்ச அதிகாரி சூழ்நிலையின் காரணமாக மேலே இருக்கிறவங்களோட செயல்பாட்டின் காரணமாக இப்போ இதில் சொன்னால் எஸ்ஐயிலிருந்து டிஜிபி வரலும் சொல்லலாம், குற்றம் சொல்லலாம். அப்படி நான் சொல்ல விரும்பல. அவங்க 2 பேர் தான் ஆன் ஸ்பாட். அது என் மேலே போட்ட வழக்குக்காக அவங்கள நான் எதுவுமே பேசலை, சொல்லலை. அது தற்கொலை, கொலை அல்ல, தற்கொலை. என்னால் நிரூபிக்க முடியும். அனைத்து ஆவணங்களும் என்கிட்ட இருக்கு. நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். அதாவது இந்து சமயமாகட்டும், முஸ்லீம் சமயமாகட்டும், கிறிஸ்துவ சமயமாகட்டும், அவங்களுக்கு தனிப்பட்ட மதம், தனிப்பட்ட கோவில் இந்த மாதிரி இருக்குது. அனைத்து மதத்துக்கும் பொதுவான கோவில் நீதிமன்றம், அனைவருக்கும் பொதுவான கடவுள் நீதிபதி. எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தின் மூலமாக நான் வெளிக்கொண்டு வருவேன். அப்போது அது தற்கொலை தான் நிரூபிக்கப்படும். அதே போல் விஷ்ணுபிரியாவின் மரணம் நிர்பந்த கொலை தான். இது திட்டமிட்ட நிர்பந்த கொலை அப்படிங்கிற அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு இப்போவும் சொல்கிறேன், அவங்க 2 பேர் கட்டாயமாக தண்டிக்கப்படுவார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக கட்டாயமாக தண்டிக்கப்படுவார்கள். இப்போ அதான் முதல்ல சொன்னது தான். இனி வரும் காலங்களில் தமிழக ஆட்சி நிர்வாகம், அரசு நிர்வாகம், அரசு அதிகாரிகள், இன்னைக்கு காவல்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏட்டையாவிலிருந்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏட்டையாவிலிருந்து டிஜிபி வரலுமே யாரும் அவங்களோட உள்ளார்ந்த மனதோட இந்த தவறான நடவடிக்கை இதில் செய்யணுன்றதே இல்லை. அனைவரும் நேர்மையாக பணியாற்றணும் தான் வராங்க. இதில் மிக முக்கியமாக நான் குற்றச்சாட்டு வைக்கிறது பொதுமக்கள் மேலே தான் வைப்பேன். ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரி, விஷ்ணுபிரியா அதிகாரி இறந்தாங்க. 6 மாதம் அந்த எஸ்பி அங்கே டியூட்டியில் இருந்துட்டு போகிறாரு. இப்போது நம்ம நேர்மையாக பணியாற்றணும்னு பொதுமக்கள் சொன்னால் போதாது, அதுக்கான சமுதாய சூழ்நிலைகளை உருவாக்கணும். ஒரு நேர்மையான அதிகாரி பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நேர்மையான அரசியல்வாதி ஆட்சிக்கு வரணும். 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டால் நேர்மையாக பண்ணுறவங்களாம் ரயில் முன்னாடி குடிச்சு தான் சாகணும், மருந்து குடிச்சு தான் சாகணும், தூக்கு போட்டு தான் சாகணும். ஆனால் மக்கள் அதிகார நேர்மையாக இல்லை, நேர்மையாக இருக்கிற அதிகாரி பாதுகாப்பு எங்கே இருக்குது? காவல்துறையில் இன்றைக்கி உச்சபட்ச மன அழுத்தத்தில் செயல்படக்கூடிய துறை ஒரே துறை காவல்துறை தான். அது 100% உண்மை. நீங்கள் ஏட்டாகட்டும், டிஜிபி ஆகட்டும், இடைநிலை இருக்க அத்தனை பேருமே உச்சபட்ச மன அழுத்தத்தோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அரசு துறையில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் மோசமான துறை காவல்துறை. நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். உண்மையாகவே 24 மணி நேரமும் பணி செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை உத்தரவாதம் இல்லை, நிம்மதி இல்லை அவங்களுக்கு. இல்லை, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. அதாவது அமைதியாக இருக்கீங்களா? அதாவது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு என்னென்னா, இன்றைக்கும் சரி, நான் அமைப்பை கட்டமைச்ச காலத்திலிருந்து என் கூட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்னது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் இயக்கத்தோடையும் நான் தொடர்பு வச்சுக்க மாட்டேன். அதாவது நட்பு ரீதியாக திமுக, அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் பழகுவேன், வந்தால் சால்வை போடுவோம், மாலை போடுவோம், எல்லாம் உண்டு. ஆனால் அரசியல் ரீதியான தொடர்பு வச்சுக்க எந்த அரசியல் கட்சியோடு நான் வச்சுக்க மாட்டேன். எனக்குன்னு அப்படி ஒரு ஆசை வந்தால் தனிப்பட்ட இதாக தான் நான் வருவேன். வருங்காலம் அதை முடிவு செய்யும். நம்ம இப்போ எதையுமே சொல்ல முடியாது இல்லையா? பார்த்துக்கோ. உள்ளாட்சி தேர்தலில் இருக்கோம், ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம், இது வெளியே தெரியாது.
தனியாக நாங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர்லேருந்து எல்லாமே தனியாக சுயேட்சையாக ஜெயிச்சிட்டு இருக்கோம். இந்த வழக்கு சம்பந்தமாக வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா திமுக அதிமுகலாம் டெபாசிட் போயிருக்கு. நாங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர் நிறுத்தின இடத்துல நம்ம கட்டமைப்பு அப்படி தான். இது நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சுருக்கமாக பேச முடியாது. ஏன்னா காவல்துறைக்கு நிர்பந்தம். இன் ஃபியூச்சர் நிறைய பேசுவோம். நான் தான் வெளியே வந்துட்டல, பார்ப்போம்.